ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். 100 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் ரைஸ் ஃப்ளோர்னால் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் ரைஸ் இது பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணுன்னா நார்மல் ரைஸே போட்டுக்கலாம். அப்புறம் அந்த சிக்கன் நல்லா இது பண்ணிட்ட பிறகு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அதை நல்லா ஊற வச்சுருங்க. 2 வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் நறுக்கிக்கங்க. ஒரு குடமிளகாய் எடுத்து அதையும் நீல வாக்கில் நறுக்கிக்கங்க. இப்போ அரிசி ஊறிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம அரிசியை வந்துட்டு அடுப்பில் வச்சு சாப்பாடு செஞ்சிடலாம். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைட் பை சைடு அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் எடுத்துருங்க. இப்போ ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஒரு பெரிய பேனாக வச்சுடுங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிவிடுங்க. சிக்கனை நல்லா பிச்சு போட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுக்கு ஒரு பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.